ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாங்க. நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்த இதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க, நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு 2-3 கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன தூசிகள்லாம் இருக்கும், அதனால் இப்போ நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஹோம்மேட் நெய்ங்க. நான் நம்ம சேனலில் பால் அடையில் இருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நாட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. நெய்லேயே கோதுமை மாவு நெய்லேயே நல்லா வந்து வறுபட்டுறணுங்க. நல்லா மணம் வரும் நெய்யில் வறுக்கும்போது. பாருங்கள், கொஞ்சம் நமக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கோதுமை மாவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முதல்ல வந்து நமக்கு கட்டி தட்டுற மாதிரி இருக்குங்க. அந்த சூட்லேயே நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருங்க. இந்த பக்குவத்துக்கு வந்துருங்க, அல்வா பக்குவத்துக்கு. இப்போது பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணான்னா நீங்கள் ஏலக்காயை 2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படின்றக்காக. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கடாயிலே நல்லா ஒட்டாமல் வந்திருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரியான பதம் தான் வரணும். நல்லா சுட சுட இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. 1 கப் கோதுமை மாவும் 3 ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.